வணக்கம், நான் சிவகாமி. நேற்றைய கிளாஸில் பெயிண்ட்டை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? அது ஃபுல்லாகவே இமேஜ் வேலை க்ரியேட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எல்லோரும் ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மவுஸ் ஓரளவுக்கு எல்லாருக்குமே ப்ராக்டிஸில் வந்திருக்குங்களா? வந்திருக்கோம். வரல அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக அவங்க மவுஸை மூவ் பண்ண வருது அப்படின்றதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுமோ அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம என்ன பண்ணோம், பெயிண்டில் பார்த்திங்கன்னா எந்த விதமான டாக்குமெண்ட்ன்ற மாதிரிலாம் ரெடி பண்ண முடியாது, இமேஜ் ஃபைலை மட்டும்தான் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ நீங்கள் அதில் லெட்டர்ஸே டைப் பண்ணாலுமே அந்த லெட்டரை கூட அது என்னவாக தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜாக தான் எடுத்துக்கிறோம். அதை ஒரு டெக்ஸ்ட்டாக அது கன்சிடர் பண்ணவே பண்ணாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒன்லி இமேஜை மட்டும் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் பெயிண்ட்டை யூஸ் பண்ணியிருப்போம். இப்போது டெக்ஸ்ட் ஃபைலை மட்டும் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் பொழுது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோட் பேட் அப்படின்றது. ஓகேங்களா? சரி, இப்போ அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் மொபைலில் ஒவ்வொரு விதமான யூசர்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான ஆப் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? டிஃபால்ட்டாக சில ஆப் நமக்கு கொடுத்துட்றாங்க. இன்னும் நமக்கு தேவைன்னா என்ன பண்ணிக்கிட்டோம், நம்ம ப்ளே ஸ்டோர் மூலமாக நிறைய ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய தேவைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டரில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதைத்தான் அப்ளிகேஷன் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம நோட் பேட் அப்படின்ற அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நோட் பேடுன்றதும் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனுடைய ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். இந்த நோட் பேட் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இமேஜ் ஃபைலையும் க்ரியேட் பண்ண முடியாது. ஒன்லி டெக்ஸ்ட் ஃபைலை மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். அதில் உங்களால் லெட்டர்ஸ், நம்பர்ஸு, அந்த பேசிக் சிம்பிள்ஸ் இதை தவிர்த்து வேறு எதுவுமே பண்ண முடியாது. எந்த ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மட்டுமே அதில் கொடுக்கவும் முடியாது. நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டைப்பிங்காக மட்டும் எதை யூஸ் பண்ணுறாங்க, அதாவது டெக்ஸ்ட்டுக்காக மட்டும் எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட் பேட் அப்படின்ற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க. இதில் கலரோ இமேஜோ எதுவுமே நீங்கள் கொடுக்க முடியாது. சரிங்களா? சரி, இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சில பேர் நோட்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ கம்ப்யூட்டர் நோட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய காலேஜ் நோட்ஸு, ஸ்கூல் நோட்ஸு, இந்த மாதிரிலாம் ஏதாவது நோட்ஸ் நீங்கள் டெக்ஸ்ட்டாக எழுதி வைங்க இல்லையா? ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட் பேடில் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நோட்ஸை நீங்கள் டெக்ஸ்ட் ஃபைலாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக எதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட் பேடை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போது இந்த நோட் பேடை வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமர்ஸ் எல்லாம் சில கோடிங் எழுதுறதுக்கு, சில பேர் கோடிங் எழுதுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ப்ரோக்ராமுக்கான கோடிங் எழுதுறதுக்காக எதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நோட் பேடுன்றதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எந்த மாதிரியான கோடிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கோடிங்க்கெல்லாம் இந்த நோட் பேடை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா HTML ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக, அதுக்கான கோடிங் அந்த ஸ்கிரிப்ட் கமாண்டோட சேர்த்து எழுதுறதுக்காக எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா நோட் பேடை யூஸ் பண்ணுறாங்க. HTML ஃபைல் மட்டும் இல்லாமல் இப்போ பேட்ச் ஃபைல்ஸு, அதே மாதிரி INI ஃபைல்ஸு, அதாவது இன்ஸ்லேஷன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாக் ஃபைல்ஸு. ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம் ஆப்ரேட் அதாவது சிஸ்டம் என்ன வேலை பார்க்கணுமோ அதுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்ரேஷனை கோடிங் மூலமாக எழுதி உள்ள கமாண்டாக பாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான கோடிங் எழுதுறதுக்கு எதோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட் பேடை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பேட்ச் ஃபைல்ஸ் அப்படிலாம் சொல்கிறோமே, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், அந்த கோடிங்னா என்ன, ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு வெப்சைட் இருக்குங்க. ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது ஒரு பேட்ச் ஃபைலுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்ம என்ன பண்ணுவோம், டவுன்லோட் பண்ணுறோன்னா அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஆனால் இதுவே இந்த பேட்ச் ஃபைல் க்ரியேட் பண்ண தெரிஞ்சவங்க, அந்த ப்ரோக்ராமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டவுன்லோட் கொடுக்கும்போதே என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஃபைல் இவ்வளோ நேரத்தில் டவுன்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமும் ஷட் டவுன் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைலாக ரெடி பண்ணி ப்ரோக்ராமாக பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமை பேட்ச் ஃபைலாக க்ரியேட் பண்ணி சிஸ்டத்தை ரன் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிடும், அவங்க கொடுத்த கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு அந்த கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே என்ன ஆகிடும், ஷட் டவுனும் ஆகிடும்.
ஓகேங்களா? அப்போது ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு வேலைகளும் செய்கிறதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் எழுதி வச்சதுனால தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாமளே ஒரு கமாண்டை கொடுத்து இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலாம், சிஸ்டமை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு, ஒரு சில கோடிங்ஸ்லாம் எழுதுறதுக்கு எதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நோட் பேடை யூஸ் பண்ணுறாங்க. எல்லா விதமான கோடிங்ஸ், எல்லா விதமான ப்ரோக்ராம்ஸும் சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில ப்ரோக்ராம்ஸ், ஒரு சில கோடிங்ஸ் மட்டும் எழுதுறதுக்கு இந்த நோட் பேடை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சிஸ்டம் சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்கு நாமளே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து அதை ரன் பண்ண வைக்கிறதுக்கான கோடிங்ஸ் எல்லாம் இந்த நோட்பேட் மூலமாக நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்பேடில் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. எப்படி டைப் பண்ணணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ் போக 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 கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாமளே எப்படி வந்து ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணுறது, அதாவது ஒரு வெப்பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சரில் வந்து கிளாஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து கம்ப்யூட்டரை பற்றி நம்ம கற்றுக்கிட்டதுக்கு பின்னாடி நாமளே வந்து ஓனாக வந்து கோடிங்லாம் எழுதலாம். ஸோ திரும்ப வந்து நோட்பேட்லேயே வந்து எப்படி HTML ஃபைலில் க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம வந்து வெப்சைட்டில் போய் பார்க்குறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாகவே சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நோட்பேடுக்குள்ளே போகலாமா? வழக்கம் போல் ஸ்டார்ட்ன்றதை ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்பேடுன்ற நேமை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே நோட்பேட் ஸ்க்ரீன் வரும். சரிங்களா? அங்கே அந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நோட்பேடுன்றது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மேக்ஸிமைஸ் நடுவில் ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள். சின்ன ஸ்க்ரீனாக வந்துச்சுன்னா மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. அந்த சில பேருக்கு டிஃபால்ட்டாக வந்து சின்னதாக வந்துடும். அதை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மேக்ஸிமைஸ்ன்றது அந்த மைனஸுக்கும் இன்ட்டுக்கும் இடையில ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுதான் மேக்ஸிமைஸு. இல்லை அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அந்த சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நோட்பேடுன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த மைனஸுக்கும் இன்ட்டுக்கும் இடையில இருக்குது பார்த்தீங்களா, அதான் மேக்ஸிமைஸு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாகிடும். இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன டைப் பண்ணணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நோட்ஸாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் சும்மா வெல்கம் டு நோட்பேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு சைஸ் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பெருசுப்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ ஃபார்மேட்டில் போயிட்டு ஃபாண்ட்டுன்றதை சூஸ் பண்ணுறேன். அதில் வந்து நம்ம ஃபாண்ட்டோட நேமையும் ஸ்டைல் அண்டு சைஸ் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? உங்களால் இந்த 3 ஆப்ஷனை தவிர்த்து நோட்பேடில் வேறு எதுவுமே பண்ண முடியாது. கலர் கொடுக்க முடியாது. தனிப்பட்ட ஒரு வார்த்தையை மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ண முடியாது. ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மொத்த அந்த ஹோல் நோட்பேடில் இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸுமே சேர்ந்து தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி இண்டிவிஜுவல் சேஞ்சஸ்லாம் வந்து எதில் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்பேடில் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் அடுத்த ஸ்டெப் வேர்ட்பேடுன்றதுக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, இப்போது அடுத்து என்ன பண்ணணும், நான் எதாவது டைப் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை காப்பி பண்ணணும் அப்படின்னா இப்போ பெயிண்டில் காப்பி பண்ண சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதுலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட்டில் போய்ட்டு காப்பின்னு கொடுத்துக்கோங்க. எங்கே வந்து அந்த ஆன்சர் வரணுமோ அதே எடிட்டில் போய்ட்டு கர்சரை வச்சுட்டு அதே எடிட்டில் போய்ட்டு பேஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப திரும்ப வேணும், இன்னும் நிறைய காப்பீஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த பேஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து Ctrl+Vன்னு போட்டிருப்பாங்க. கீபோர்டில் Ctrl கீ பிடிச்சிட்டே Vன்ற லெட்டரை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணிங்கள்ல அது உங்களுக்கு பேஸ்ட் ஆகிட்டே வரும். சரிங்களா? என்னடா இந்த ஒரு இதை காப்பி பண்ணி போட்டுகிட்டே இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஏதாவது பேராகிராஃப்ன்ற மாதிரி ஏன்னா நீங்கள் வந்து டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நடுவில் ஏதாவது வேர்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா செலக்ட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏன்னா நிறைய காப்பீஸ் கொடுத்துட்டே வந்துட்டுருப்போம். ஒரு சில இடங்களில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா அந்த இடத்துல மட்டும் கர்சரை பாயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணாலும் ஓகே தான். இல்லை ஒரு வேர்டவே மாற்றிடணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அந்த பர்டிகுலர் வேர்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. அப்புறம் குரூப்பாக இருக்கிறதுல வந்து ஏதாவது ஒரு வேர்டை தேடணுன்னா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்டுன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. எடிட்லேயே ஃபைண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேர்டு எங்கே இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தேடிக்கலாம். நிறைய லெட்டர்ஸாக இருக்கும் பொழுது ஒரு பர்டிகுலர் வேர்டு மட்டும் எங்கே இருக்குன்னு தேடுறது கஷ்டம் இல்லையா? நம்ம தேடுறதை காட்டிலும் சிஸ்டர் கொடுத்தோன்னா ஈஸியாக தேடி கொடுத்துரும். ஸோ எடிட்டில் ஃபைண்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டு எந்த வேர்டோ அந்த வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வார்த்தையை வந்து வேறு ஒரு வார்த்தையை மாற்றணுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்,
அதே எடிட்டில் ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ்ன்னு போட்டு மேலே அந்த எதை ரீப்ளேஸ் பண்ணணுமோ அதை மேலே கொடுத்துருங்க. புது வார்த்தையை வந்து கீழே கொடுத்துருங்க. கீழே கொடுத்துட்டு நீங்கள் ரீப்ளேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த வார்த்தையை கொடுத்தீங்களோ அந்த பழைய வார்த்தை போயிட்டு புது வார்த்தை உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ இது ஒரு சிங்கிள் பிளேஸ்னால் நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். நீங்களே போய் டெலீட் பண்ணிவிட்டு மாற்றிக்கிடலாம். இதே இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனில் வந்து அதிகமாக டைப் பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒரு வேர்டு வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்துருச்சு, பட் அந்த வேர்டுக்கு பதிலாக நான் வேறு வேர்டு தான் மாற்றணும் அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் செலக்ட் பண்ணி நீங்கள் மாற்றுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ரீப்ளேஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு வேர்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்து இந்த நியூ வேர்டை சேஞ்ச் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ண சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் வேர்டை நோட் பேடுக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு நீங்கள் டைப் பண்ண அது கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வராமல் ஒரே லைனில் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அப்போது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்மேட்டில் வந்து ஒரு ஆப்ஷன் செலக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபார்மேட்டில் வேர்ட் ட்ராப்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா லெட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கீழே 1 by 1 வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்க்ரீனுக்குள்ளேயே ஃபிட் ஆகிடும். சரிங்களா? அந்த கண்டினியூஸாக பின்னாடிலாம் மூவ் ஆகிட்டே இருக்காது. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நீங்கள் எதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்பேடில் பண்ணிக்கலாம். பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் வேர்டு அழிக்கணும்னா செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காமனான விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை இந்த கீபோர்டு மூலமாக நீங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸை நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போது நோட்பேடை எப்படி ஓப்பன் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து உள்ள டெக்ஸ்ட்டை எப்படி என்ட்ரி பண்ணுறது, டெக்ஸ்ட்டை எப்படி எடிட் பண்ணுறது, எடிட் ரொம்ப பெருசாக பண்ண முடியாட்டாலும் சின்ன சின்ன எடிட் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி வந்து எப்படி காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, அப்புறம் ஒரு வேர்டை வந்து எப்படி சர்ச் பண்ணி பார்க்குறது, அப்புறம் ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டை எப்படி மாற்றுறது, அதிகமான இடங்களில் வந்து ஒரு வேர்டுக்கு பதிலாக ஒரு வேர்டை சேஞ்ச் பண்ணி அதிகமான இடங்களை ரீப்ளேஸ் பண்ணணுன்னா அதுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்றத பற்றிலாம் பார்த்துருப்போம். இதை யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து சேவ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, இது எல்லாமே அஸ் யூஷுவல் நீங்கள் பெயிண்டில் பார்த்த மாதிரியே தான். ஃபைலில் போய்ட்டு சேவ்னு கொடுத்து நீங்கள் ஃபைலையும் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கொடுக்கும் பொழுது ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பனில் வந்து நிற்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. நல்ல கீபோர்டை வந்து ஒவ்வொரு எழுத்தையும் நல்லா வந்து டெக்ஸ்ட் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து இதிலே நீங்கள் தமிழில் டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போது கீபோர்ட்லேயே வந்து உங்களுக்கு தமிழ் லெட்டர் இருக்காது, இங்கிலீஷில் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கீபோர்டில் வந்து அந்த லெட்டரை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இப்போ ஏன்ற லெட்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, நார்மலாக ஏன்ற லெட்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எப்படி தமிழ் மாறும், இதே இது வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டே நீங்கள் வந்து அதே லெட்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எப்படி மாறும், அதே மாதிரி நம்பரை ப்ரெஸ் பண்ணும்போது எப்படி மாறும், ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டே நம்பரை ப்ரெஸ் பண்ணும்போது எப்படி மாறும் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த நோட்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தமிழில் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட்டு இன்ஸ்டால் ஆகியிருக்கணும். அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபாண்ட்டை மட்டும் மாற்றிட்டு நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் வந்து இங்கிலீஷ் டைப் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தமிழ் டைப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது உங்களுடைய நீங்கள் நோட் பேடை நல்லா ஒர்க் பண்ணி பாருங்கள். நல்லா டைப்பிங் ப்ராக்டிஸ் நல்லாவே பண்ணுங்கள். எவ்வளவோ பேர் வந்து டைப்பிங் கிளாஸ்னே சொல்லி போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு போக முடியாட்டாலும் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் கிடைக்கிற கேப்லலாம் வந்து ஏதாவது வந்து சிஸ்டமில் டைப் பண்ணி பார்த்துட்டே இருங்க. டைப் பண்ண உங்களுக்கு வந்து டைப்பிங் ஃபாஸ்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தமிழ்லையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷ் மட்டுமே நம்ம டைப் பண்ணிகிட்டே இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் நமக்கு தமிழும் தேவைப்பட்டுரும். அந்த மாதிரி டைமுங்களில் வந்து ஒவ்வொரு இங்கிலீஷ் லெட்டருக்குள்ளேயும் என்ன தமிழ் ஃபாண்ட் இருக்குன்றதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரெகுலராக வந்து டெய்லி கிளாஸஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக வந்து சிஸ்டத்தை பற்றி ஒரு நல்லா டெப்த்தாகவே கற்றுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ.